கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இந்த தமிழக வெற்றி கழகம் சும்மாவே இருக்க மாட்டாங்களோ? ஏயா அவங்க ஒரு அரசியல் கட்சி தான். இல்ல திமுகவை நறுக்குன்னு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏப்பா விஜய் சின்ன பிள்ளைப்பா, அது காட்டக்காட்டுல ஓடி விளையாடுற குழந்தை. 50 வயசு 50 வயசு இருக்கலாம். அரசியல்ல எத்தனை வயசு? முதிர்ந்த அரசியல்வாதிகள்கிட்ட. முதிர்ந்தனா எப்படியா மண்டையில முடி உதிர்ந்தா? எங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட அதான் மண்டையில முடி காலமாவது கூட இருந்து அசிஸ்டண்டா இருந்து அரசியலை கத்துக்கணும். எதையுமே கத்துக்காம எவனாவது எழுதி கொடுக்கறத வச்சுக்கிட்டு 2 வசனம் சினிமா. ஐயா நீங்க முதல்வர் ஸ்டாலினை சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போடா, ஸ்டாலினுக்கு எவன் எழுதி கொடுக்குறான்? அவர் நீ ஸ்டாலின் மூத்த பத்திரிகையாளர் எழுதி தராரா? அதெல்லாம் மூத்த பத்திரிகையாளர் மூத்திரம் குடிப்பாரு. அப்படித்தான் விஜய்க்கு எதிராக பேசினாரா சட்டப்பேரவையில? விஜய்க்கு எதிராக பேசுறது அவருடைய சொந்த அரசு. வன்மத்தை கக்குனாராமே. வன்மத்தை கக்கிறதுக்கு அவர் என்ன வாந்தியா எடுப்பாரு? அவங்கள்ட்ட வாங்குனீங்களா இல்லையா? மாமனா 530 கோடி தான். 600 சரி 100 கோடி எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு 530 கோடி கட்சிக்கு டொனேஷன். அவர் தொழில் எதுக்கு வாங்குனீங்க? லூசு. அவர் தொழில் பண்றாரு. தொழில் பண்ண கொடுக்கணுமா? கொடுக்கணுமா கொடுக்க கூடாதாங்கிறது அந்த ஆளுக்கு தெரியும். அது அந்த ஆளு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கொடுத்தவர் பதில் சொல்ல வேண்டாம். நீங்க வாங்குன நீங்க பதில் சொல்லுங்க. இங்க பாரு, நாங்க வாங்கினவனும் பதில் சொல்ல வேண்டாம், கொடுத்தவனும் பதில் சொல்ல வேண்டாம். பொத்திக்கிட்டு பேசு. என்னத்தை பேசணும்? முன்னாடியும் பின்னாடியும் பொத்திக்கிட்டு பேசு. அவருக்கு கூட்டம் கூடுது, என்ன பண்றது? உங்களுக்கு கூட மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னா நல்ல கோமணத்தை இறுக்கி கட்டிக்கிட்டு போகணும். யாரு நீங்களா? அவங்க தான். ஒரே கேள்விதான். நீங்க சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணீங்களா பண்ணலையா? எது இந்த கரூர் சம்பவத்தை வச்சு நாங்க பண்றதுக்கு நாங்க என்ன? நீங்க பண்ணாத அரசியலே இல்லையா? அன்பில் மகேஷ் டிராமா போட்டாருன்னு நேத்து பேசுறாங்க. டிராமா தானே அது? நான் சொல்லல, ஆதவர்ஜனா கூட. யாரு? தாவேக்காவை சொல்றீங்களா? நான் கூட தான் டிவி பார்க்கல, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என் கண்ணுல தண்ணி வந்துட்டு இருக்கு. யாரு உங்களுக்கு? ஆமா, காட் ப்ராமிஸ். நான் ஒன்னும் போய் சொல்ல. வெங்காயம் வெட்டி இருப்பீங்க. இப்ப வெங்காயம் நொட்டுனேன். நிக்கிற கூட்டத்துக்குள்ள இடையில பஸ்ஸ விட்டாங்க. இந்த பக்கம் நெருங்குறான், இந்த பக்கம் பஸ்ஸ விட்டா கூட்டம் வரும் தெரிஞ்ச உங்களுக்கு. ஏன் தடுத்து நிப்பாட்ட முடியல? அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த இறப்புக்கு யார் பொறுப்புன்னு நினைக்கிறீங்க? விஜய் மட்டுமே சொல்றீங்க. நீங்க அரசு பொறுப்பு இல்லன்னு ஏன் சொல்றீங்க? விஜய் தான் பொறுப்பு. அரசு பொறுப்பா இல்லையா? அரசு பொறுப்பு. ஏன் இல்ல? ஏன் இல்லைன்னு என்கிட்ட கேட்காத, சட்ட வல்லுநர்கள்ட்ட. எந்த வல்லுநர்கிட்ட நான் கேட்கறது? அப்ப இதுல ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய திட்டமிடல் இருக்குன்னு புரிய வரும். நீங்க என்ன வேணாலும் பிடிக்கிட்டு போங்கடா மாட்டாண்டிக்கலாம். சும்மா எதை வேணாலும் எதை வேணாலும் சந்தேகம் கேட்கத்தான் செய்வாங்க. அரசாங்கத்து மீது குற்றம் சொல்வதே உனக்கு வேலையா போச்சு. அந்த அரசாங்கத்துக்கு பாரு, உன் சேனல் நீ யாருக்கு வேணாலும் ஜால்ரா தட்டு. எனக்கு அதை எனக்கு ஜால்ராலாம் தேவையில்லை. கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. நான் போயிட்டே இருக்கேன். என்னடா கேள்வி? ஐயா அது அவங்க இறந்தவங்க கொடுக்கறவங்க, அது அங்க உள்ள மேட்டர். இப்ப நீங்க சம்பந்தம் எல்லாம் போக கூடாது. பாரு, அறிவு கட்டத்தனமா பேசக்கூடாது. நான் இறந்தவங்க தவறுகளை பரப்புரை பண்றேன்னு அவனே சொல்லி எனக்கு ஒன்னும் தெரியாதியா, என்கிட்ட கையெழுத்து கேட்டாங்க, ஆதார் கார்டு கேட்டாங்க, கொடுத்து விட்டேன்னு சொன்னான். இப்ப யார் மேல சொல்றீங்க? நீங்க என்ன கதை சொல்றீங்கன்னே புரியல. என்ன கதையா? உனக்கு வாயில வாழைப்பழத்தை உரிச்சு தான் சம்பந்தமா. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். யா வணக்கம். இந்த தமிழக வெற்றி கழகம் சும்மாவே இருக்க மாட்டாங்களோ? ஏயா அவங்க ஒரு அரசியல் கட்சி தான். இல்ல திமுகவை நறுக்குன்னு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் நாங்க என்ன அசந்தாளா? எம்ஜிஆர் நீங்க பாரு, எம்ஜிஆர் எங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் கட்சி ஆரம்பிச்சாரு. எங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் வைகோ கட்சி ஆரம்பிச்சாரு. சரி, அப்பமே நாங்க கவலைப்படல. எதுக்கு தான் கவலைப்படுவீங்க நீங்க? நாங்க எதுக்கு? மக்களுடைய சேவைக்குதாக நாங்க கவலைப்படுவோம். அது மக்கள் தான் கவலைப்படுறாங்க. மக்கள் நலனுக்காக கவலைப்படுவோம். மக்களை பாதுகாப்பதற்காக எப்படி பாதுகாக்கலாம் என்று நாங்கள் கவலைப்படுவோம். அப்படி தெரியலையே, மக்கள் தான் கவலைப்படுற மாதிரி. எந்த லூசு சொன்னா தெரியல. ஏப்பா விஜய் சின்ன பிள்ளைப்பா, அது காட்டக்காட்டுல ஓடி விளையாடுற குழந்தை. 50 வயசு 50 வயசு இருக்கலாம். அரசியல்ல எத்தனை வயசு? அரசியல்ல வயசுலாம் கிடையாது. வயசு வச்சுதான் வர்றாங்களா? அரசியலுக்கு அரசியல்ல ஒன்னும் முதிர்ந்த அரசியல்வாதிகள்கிட்ட. முதிர்ந்தனா எப்படியா மண்டையில முடி உதிர்ந்தா? எங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட. அதான் மண்டையில முடி காலமாவது கூட இருந்து அசிஸ்டண்டா இருந்து அரசியலை கத்துக்கணும். எங்க போய் கத்துக்கணும்? இல்ல வேற ஒரு அரசியல் கட்சி இல்லையா அங்க வைத்து
அந்த அரசியல் கட்சியில அரசியல் எல்லாமே ஊழல் கட்சியாவுல இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கோங்கன்னு நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கு. அதை வாய்ச்சாவது கத்துக்கிறணும். எதுவுமே கத்துக்காம எவனாவது எழுதி கொடுக்கறத வச்சுக்கிட்டு 2 வசனம் சினிமால ஐயா நீங்க முதல்வர் ஸ்டாலினை சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போடா, ஸ்டாலினுக்கு எவன் எழுதி கொடுக்குறான்? அவர் நீ ஸ்டாலின் மூத்த பத்திரிகையாளர் எழுதி தராரா? அதெல்லாம் மூத்த பத்திரிகையாளர் மூத்திரம் குடிப்பாரு. அது ஜெயலலிதாவுக்கு தான் அவன் எழுதி கொடுத்துட்டு இருந்தான், முன்னாள் அமைச்சர், இப்ப எம்எல்ஏவா இருக்கு. இல்ல சட்டப்பேரவையில் எடப்பாடி அவர்கள் 2 மணி நேரம் மூச்சை பிடிச்சி கேள்வி கேட்கிறாரு, டக்குன்னு ஒரு சீட்டு வருது, டக்குன்னு முதல்வர் வாங்கி வாசிக்கிறாரு, முடிஞ்சது. ஆமாப்பா, அதை எழுதி கொடுக்குறது யாரு? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டமன்றத்துல கேட்கிற கேள்விக்கு அதிகாரப்பூர்வமா பதில் சொல்லணும். அது முதல்வர் சொல்ல மாட்டார், எழுதி தான் வருமா? அது முதல்வர் அப்படி சொல்ல இயலாது. அந்த துறை எந்த துறையை பத்தி கேட்கிறாரோ அந்த துறையினுடைய செயலாளர் இருப்பாரு, இல்லைன்னா அவருடைய துணை செயலாளர்கள் இருப்பாங்க, அவங்க அதுக்கு பதில் கொடுப்பாங்க. அதை அப்படியே வாங்கி வாசிச்சிருவாரு. ஆமா, அதுதான். அப்படித்தான் விஜய்க்கு எதிராக பேசினாரா சட்டப்பேரவையில? விஜய்க்கு எதிராக பேசுறது அவருடைய சொந்த அரசியல். வன்மத்தை கக்குனாராமே, அது அவருடைய சொந்த அரசியல், புரிஞ்சுக்கோ. வன்மத்தை கக்குனாரா இல்லையா? வன்மத்தை கக்கிறதுக்கு அவர் என்ன வாந்தியா எடுப்பாரு? வன்மம்னா என்ன? நீதான் பேசுனா. வன்மங்கிறது ஒருத்தரை பழி தீர்க்கிறது. நாங்க விஜய் அப்படி என்ன அப்படித்தான் பண்ணிக்கலாமே. எல்லா பேரும் சொல்றான், ஜெயலலிதாவா இருந்தா நேரம் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டிருக்கோம், இப்படி கையை கட்டிக்கிட்டு இருந்தாரு, இவருக்கு கையால் ஆகல, இவரை விட்டுட்டாரு, இல்லைன்னா அன்னைக்கு அவர் கரூரை விட்டு வெளியிலேயே வந்திருக்க முடியாது, அப்பயுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தூக்கி உள்ள போட்டிருப்பாரு, சுத்தி வளைச்சு. அந்த அம்மாவா இருந்தா அது ஜெயலலிதா ஆண் பாதி பெண் பாதி, அதனால ஆணுக்கு இருக்க குணமும் இருக்கும், தைரியம் இருக்கு அவங்களுக்கு, பெண்ணுக்கு இருக்க குணமும் இருக்கும், ஆணுக்கு இருக்க தைரியம் இருக்கு அவங்களுக்கு. அதான்டா, ஆணுக்கு இருக்க குணமும் இருக்கு, பெண்ணுக்கு இருக்க குணமும் இருக்கு. ஆகையினால அந்த அம்மா அந்த மாதிரி பண்ணுச்சு. நாங்க அந்த விளக்கம்லாம் கேட்கல. வன்மத்தை கக்குனீங்களா இல்லையா? நாங்க அவர் மேல வன்மம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. கக்காமையா செந்தில் பாலாஜி அங்க போய் ஒரு டிராமா பண்ணாரு, அன்பில் மகேஷ் ஒரு டிராமா பண்றாரு, இதெல்லாம் நான் பேசல, ஆதவர்ஜனாவும் விஜய் அவர்கள் சொன்னது. ஏன்டா ஆதவர்ஜனா இங்க இருந்து எங்கள்கிட்ட அரசியல் கத்துட்டு போன தம்பி, சும்மா எல்லாரும் கத்து கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. 10 ஆண்டு காலம் நீங்க என்ன வச்சு கிளாஸ் நடத்துறீங்க? 10 ஆண்டு காலம் எங்க இருந்தா அர்ஜா? அவர் உங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்தாரு, உங்களுக்கு ஐடியா சொல்லி கொடுத்தாரு. நாங்க சொல்றத செஞ்ச கூலிக்கார வேலை பார்த்தாரு. யாரு கூலிக்கார வேலை? அவங்க மாமாட்ட எதுக்கு போய் 650 கோடி காசு வாங்குனீங்க? மாமா கூலிக்காரட்ட எதுக்கு காசு வாங்குனீங்க? எங்கள்கிட்ட அரசியல் கத்துக்கணுங்கிறதுக்காக அரசியலுக்கு வந்தாரு. அதுக்கு 650 கோடி ஃபீஸா? அதுக்கு அவரா கொடுத்தாரு. அவங்கள்ட்ட வாங்குனீங்களா இல்லையா? மாமா 530 கோடி தான். 600 சரி, 100 கோடி எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு 530 கோடி கட்சிக்கு டொனேஷன். அவர் தொழில் எதுக்கு வாங்குனீங்க? லூசு, அவர் தொழில் பண்றாரு, தொழில் பண்ண கொடுக்கணுமா? கொடுக்கணுமா கொடுக்க கூடாதாங்கிறது அந்த ஆளுக்கு தெரியும். அது அந்த ஆளு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அது நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்கிறேன். பதில் சொல்ல வேண்டியது அவர் கட்சிக்கு அவர்ட்ட காசு வாங்குனீங்க, என்ன பண்ணீங்க? அவருக்கு என்ன கைமாறு செஞ்சீங்க? மார்ட்டின் தான் இதுக்கு பதில் சொல்லணும். சரி, ஆதவர்ஜுன் கூட பதில் சொல்ல வேண்டாம். நீங்க வாங்குன, நீங்க பதில் சொல்லுங்க. இங்க பாரு, நாங்க வாங்கினவனும் பதில் சொல்ல வேண்டாம், கொடுத்தவனும் பதில் சொல்ல வேண்டாம். பொத்திக்கிட்டு பேசு. என்னத்த பேசணும்? முன்னாடியும் பின்னாடியும் பொத்திக்கிட்டு பேசு. அப்படிலாம் பேச முடியாதியா? பேச முடியாது. தமிழ் எந்திரிச்சு போ. திராவிடனர் இல்ல. அப்புறம் எதுக்காக சட்டப்பேரவையில் முதல்வர் அப்படி பேசினாரு? என்ன பேசினாரு? என்ன பேசல? என்ன பேசினாருன்னு சொல்றா? என்ன பேசினாரு நீங்க பாக்கலையா? பாக்குறோம். அதாவது விஜய் தான் காரணம்ன்ற மாதிரி பேசுறாரு போயிட்டு சட்டப்பேரவையில் உட்கார்ந்துட்டு. விஜய் தான் காரணம் அந்த சம்பவத்துக்கு. ஆமா. என்ன ஆமா? என்ன வரும்ல, இங்க பாரு, உண்மையிலேயே அது நிஜமா இல்லையாங்கிறது எதுக்கு அந்த மக்களை கூப்பிட்டு நீ வீட்டுக்குள்ள வச்சு காலில் விழுந்தேன் கையில விழுந்தேன் எல்லாம் பத்திரிக்கை வந்து நீ பாத்தியா? அவர் ஒரு மனிதர், அதனால காலில் விழுந்தாரு. அந்த மக்கள் பாத்தியா? அவர் காலில் மக்கள் சொன்னாங்க எல்லாத்தையும் பாத்தியானா எல்லாத்தையும் பார்க்க முடியாதியா? அதெல்லாம் இங்க பாரு, அவர் காலில் விழுந்தாலும் சரி, கையை பிடிச்சி கைச்சாலும் சரி, அவரு ஒரு மனிதன். அவர் நடந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருத்தம் தெரிவித்து அந்த இறப்புக்கு வருத்தம் தெரிவிக்கிறாரு. சரி, அதை எங்க முதலமைச்சர் அதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் விஜய் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டினது தப்பு அப்படின்னு பேச. அவருக்கு கூட்டம் கூடுது, என்ன பண்றது? கூட்டம் கூட மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னா நல்ல கோமணத்தை இறுக்கி கட்டிட்டு போகணும். யாரு? நீங்களா? அவங்க தான். சும்மா இல்ல, கேட்ட இடத்தை கொடுக்கல, அது உங்க தப்புன்னு சொல்ல மாட்டீங்க. சரியான பாதுகாப்பு கொடுக்கல, அது தப்புன்னு சொல்ல மாட்டீங்க. விஜயை மட்டும் குறை சொல்ல வரீங்களே. லூசுப்பல 3 இடத்தை குறிச்சு கொடுத்தானுங்க. 3 இடம்
நீங்க குறிச்சலாம் கொடுக்கலாம், எல்லாமே குறுகலான இடமா கொடுக்குறீங்க. அதெல்லாம் குறுகுன இடம். அவனுக்கு தான் எங்களுக்கு 10,000 பேர் வருவாங்க, இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனது அவனுக்கு தான் கையெழுத்து. ஏன் உங்களுக்கு புத்தி இல்லையா? இந்த இடத்த கொடுத்தா அப்படி நடக்குது. அதெல்லாம் நாங்க பண்ண வேண்டிய வேலை இல்ல. அது அவங்க தான். அரசு யாருங்க? அவன் தான் தமிழ்நாடு அரசு யாரு? சிறைக்க வேண்டியது அவன்டா. அவன் மாவட்ட செயலாளர். அவர் என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்களா? அவன் மாவட்ட செயலாளர் தானே ஒத்துக்கணும். ஐயா, அவங்க என்ன சொன்னாலும் செய்வீங்களா? அவன் என்ன சொன்னாலும் செய்வாங்கிறது இல்ல. அப்புறம் அவங்க தானே பண்ணாங்கன்னு ஈஸியா தள்ளி விட்டு போறீங்க. 10,000 பேர் வருவாங்கன்னா ஒரு 5,000 பேர் சேர்த்து வரலாம். ஒரு 15,000 பேர் வந்தா எடப்பாடி பழனிசாமி 2 நாளைக்கு முன்னாடி அங்க வந்து பேசிட்டு போனாரு. 15,000 16,000 பேர் வந்தாங்க. சரி, ஒரே கேள்விதான், நீங்க சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணீங்களா பண்ணலையா? எது இந்த கரூர் சம்பவத்தை வச்சு நாங்க பண்றதுக்கு நாங்க என்ன? நீங்க பண்ணாத அரசியலே இல்லையா? அன்பில் மகேஷ் டிராமா போட்டாருன்னு நேத்து பேசுறாங்க. டிராமா தானே அது? ஒரு அழுதுகிட்டே கரெக்டா கேமரா வச்சு பண்ணாராமே. நான் சொல்லல, ஆதவர்ஜுனா சொல்றாரு. யாரு? என்ன தாவேக்காவை சொல்றீங்களா? அதான் சும்மா என்ன மனுஷாபிமானமே இல்லாம பேசுறீங்க. ஆமாயா, அப்படிதான் பண்ணதாக அவர் சொல்றாரு. நான் கூட தான் டிவி பார்க்கல, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் கண்ணுல தண்ணி வந்துட்டு இருக்கு. யாரு உங்களுக்கு? ஆமா, காட் ப்ராமிஸ். நான் ஒன்னும் போய் சொல்ல. வெங்காயம் வெட்டி இருப்பீங்க. இப்ப வெங்காயம் நொட்டினேன், வெங்காயத்தை வெட்டினேன். இல்லையா? சும்மா உண்மைக்குமே தண்ணி வந்துச்சா? அப்புறம் அதை பார்த்து திமுக அந்த நிகழ்ச்சியில நடக்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா? அவ்வளவு பெரிய வைத்தறிச்சடா. யாரா இருக்கட்டும், யாருனாலுங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. இறப்புங்கிறது வந்து அது கொண்டாடப்பட தடுக்க முடியல. தடுக்கப்பட வேண்டியது. தடுக்க முடியல. ஏன் தடுக்க முடியும்னா எப்படி முடியும்? நிக்கிற கூட்டத்துக்குள்ள இடையில பஸ்ஸை விட்டாங்க, இந்த பக்கம் நெருங்குறான், இந்த பக்கம் கூட்டம் வரும் தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் தடுத்து நிப்பாட்ட முடியல? அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. வெங்காயம் அவன் கூட்டம் நிக்குது 500 மீட்டருக்கு அந்த பக்கமே நில்லுங்கன்னு சொன்னதுக்கு நிக்க மாட்டேன், நாங்க அங்கதான் போவோம்னு சொல்லி போன போது கூட்டம் இப்படி போகும்போது இப்படி விலகும் போதுதான் அந்த நெரிசல். நான் கேட்கிற கேள்வி தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்லி அவங்க கேட்கலையா? நீதிமன்றம் அவனுக்கு ஆதரவா சில விஷயங்களை சொல்லி பிடிச்சு. எந்த நீதிமன்றம்? இங்க நம்ம சென்னை உயர் நீதிமன்றம். சென்னை உயர் நீதிமன்றம் ஆதரவா சொல்லலையே. இல்ல சென்னை அதாவது உச்ச நீதிமன்றம் தான் கொட்டு வச்சுச்சு எல்லாத்துக்கும். சென்னை உயர் நீதிமன்றத்துல அவங்க கேட்கிற இடத்துல அனுமதி கொடுக்க முடியுமா பாருங்க, அவங்களுக்கு அனுமதியை கொடுங்க, உங்களுடைய கண்டிஷனை ஒரு நியாயமான கண்டிஷனை போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்தோம். இல்லைன்னா நாங்கள் கொடுத்துருக்க மாட்டோம். இந்த ரோடு ஷோவே இப்போ வந்து தடை பண்ணியாச்சு. நீங்க மட்டும் போறீங்களே? நான் யாரும் போக முடியாது ரோட் ஷோ. இல்ல, முதல்வர் எல்லாம் போறாரு. என்னைக்குன்னா இன்னுமே போக முடியாதுடா. இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் போக முடியாது. தேர்தல் நேரத்துல போவீங்கல்ல? தேர்தல் நேரத்துல வந்து ரோடு ஷோ இல்ல, அதுக்கு பேரு தேர்தல். பேரை மட்டும் மாத்திக்கலாம். லூசு, அது எல்லா கட்சியும் போலாம்டா. எல்லா கட்சியும் அவங்க அந்த கடைசி நாள் இருக்கு பாரு, தேர்தலுக்கு முதல் நாள் இருக்குல்ல, அந்த 5 மணியோட முடியும் பாரு. அந்த 5 மணிக்கு முடியும். தமிழ்நாட்டுல யாரு ரோட் ஷோக்கு அப்படி கூட்டம் வருது? விஜய்க்கு மட்டும் தானே வந்துச்சு. பாக்கி யார் ரோட் ஷோ பண்ணி கூட்டம் வந்துச்சு? அவருக்கு வருதா, சிஎம்க்கு வருதா, பிரதமருக்கு வருதாங்கிறது எல்லாம் பிரச்சனை. இறப்பு ஏற்பட்டதுனால தான் இந்த பிரச்சனையே தவிர மற்றபடி இப்ப இறப்புக்கு யார் பொறுப்புன்னு நினைக்கிறீங்க? விஜய் மட்டுமே சொல்றீங்க. விஜய் தான் பொறுப்பு, அரசு பொறுப்பு இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? விஜய் தான் பொறுப்பு. அரசு பொறுப்பா இல்லையா? அரசு பொறுப்பு. ஏன் இல்ல? ஏன் இல்லைன்னு என்கிட்ட கேட்காத, சட்ட வல்லுநர்கள்ட்ட. எந்த வல்லுநர்கிட்ட நான் கேட்கறது? நான் 1000 கேள்வி கேட்டேன் இந்த டாபிக்ல, உங்ககிட்ட இது வரைக்கும் சரியான பதில் கிடையாது. எப்படி உடற்கூறாய்வு பண்ணீங்கன்னு கேட்டேன், அதுக்கும் பதில் கிடையாது. காவல்துறை எங்க பண்ணுச்சு கேட்டா அதுவும் பதில் தெரியாது. எப்படி சட்டுன்னு 2 அமைச்சர்கள் இங்க வர்றாங்க ஸ்பாட்ல, கள்ளக்குறிச்சிக்கு போக முடியாதவங்க அங்க வர்றாங்கன்னு கேட்கிறேன், அதுக்கும் பதில் கிடையாது. அவர் அங்க 40 கிலோமீட்டர்ல இருக்காரு, கரூர்ல 40 கிலோமீட்டர் சரியாக 15-16 நிமிடங்களில் கடந்து வந்திருக்காருன்னா எதுல வந்திருப்பாரு? 16 நிமிஷம் இல்ல, 48 நிமிஷத்துல தான் போய் சேர்ந்திருக்காரு. ஓ அப்படிங்களா? நீங்க தான் பாத்தீங்க, பக்கத்துல டைம் நோட் பண்ணீங்க? அதெல்லாம் வந்துருச்சு வெளியில. டைம் நீங்க தான் நோட் பண்ணீங்க? ஆமா, அவருக்கு சிஎம் கூப்பிட்டு சொல்றாரு, சொன்ன உடனே டக்குன்னு அவர் கிளம்பி போறாரு. அப்படியா? ஆமா, சும்மா அந்த கதையெல்லாம் விடாத. அதே மாதிரி அவரு செந்தில் பாலாஜி அது 2 தெரு தள்ளி தான் அவங்க அறிவாலயம் அங்க இருக்குது. அறிவாலயம் இருக்கு. ஆமா, அங்க ஒரு கட்சி ஆபீஸ் இருக்கு. சரி, அந்த கட்சி ஆபீஸ்ல தான் அவரு தொண்டரோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அந்த நேரம் இந்த மாதிரின்னு சொல்லி மெசேஜ் வந்த உடனே டவக்குன்னு அவர் கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு வர்றாரு. ஸோ இதெல்லாம் கண்ணே, இங்க பாரு கண்ணே, ஒரு சாவை வச்சு அரசியல் பண்ற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு சீப்பஸ்ட் பாலிட்டிஷியன் பண்றீங்களா? அவர் நீங்க நேரா பண்றீங்களா, ஆள் வச்சு பண்றீங்க? இப்ப நக்கீரன் கோபால்லாம் இருக்காரு பாத்தீங்களா, அவர்லாம் அந்த பேச்சு பேசியிருக்காரு. விஜய் ஏன் வெளியே வர மாட்டாரா அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு. யார் பேச சொன்னது? தம்பி இங்க பாரு, நக்கீரன் கோபாலையோ ஒன்னியவோ தம்பியவோ என்னையவோ எங்க கட்சி பேசும்படி சொல்லல. உங்களை பேச சொல்லுதுல? என்னையும் பேச சொல்லல.
நாங்களா பேசுறோம் அவ்வளவுதான். நாங்க வந்து விஜய் வந்து என்னைக்கும் தவறா நான் பேச மாட்டேன், புரிஞ்சுக்கோ. ஏன்னா அவர் அரசியலுக்கு புதுசா வந்திருக்காரு புள்ள. உங்களுக்கு மட்டும்தான் அது புரியுதே, மத்த யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அது புரியுதோ புரியலையா எனக்கு என்ன, நான் பேசுறேன் சீனியர், நான் என்ன சொல்றேன், அவர் அரசியல் தெரியாது அதனால வந்துடுறாரு. ஸோ அவர்கிட்ட சொன்ன தொண்டர்கள் மற்ற அமைப்பாளர்கள் சொல்கிறதா அவர் கேட்டு நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்து போச்சு. இனிமே அவர் வந்து அதை திருத்திப்பார். அவர் இன்னமே இவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த மாவட்ட செயலாளர் அவனை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு என்னடா நான் வந்தால் எப்படி இருக்கும் ஏது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்குவார். அது இன்னும் சரியாக வந்துடும். சரி, ஒரு விஷயம் கண்ணு, நீ ஒரு விஷயம் புரிஞ்சு, நீங்கள் அவர் சரியாக போக விட மாட்டீங்களாமே. நாங்கள் ப்ரெஷர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா பாரு. இப்போ வந்து ஒவ்வொரு நான் இன்னைக்கு இல்லை தம்பி, இல்லை நீங்கள் இதில் வச்சு அரசியல் பண்ணலைன்னு சொல்கிற நீங்கள் அருணா ஜெகதீசன் தலைமையில் எதுக்கு ஒரு தனி நபர் டக்குன்னு ஒரு ஆணையம் போடுறீங்க? உடனே சென்னை இங்கே மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸை கொடுத்து அங்கே போய் ஃபைல் பண்ணுறீங்க. இதெல்லாம் எதுக்கு? அரசியல் இல்லாமல் தான் பண்ணீங்களா? இப்போல மதுரை நீதிமன்றம் வேற, அதெல்லாம் பேசக்கூடாது. கரூர் எந்த கீழ நீதிமன்றத்துக்கு கீழே வருது பாரு. சென்னை நீதிமன்றத்துல பெட்டிஷன் பெண்டிங் லூஸ் நாயே. எந்த பெண்டிங்? எந்த பெண்டிங்கா? இங்க மதுரையில தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்புறம் சென்னை போறீங்கன்னு நான் கேக்குறேன். விஜய் போட்ட கேஸ் சென்னை நீதிமன்றத்துல பெண்டிங்ல இருக்கு, தெரிஞ்சுக்கோ. அதுல நாங்க இத கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். நாங்க ஒன்றும் வழக்கு போடலாம். இந்த கதெல்லாம் விடாதீங்க. இது உச்சநீதிமன்றமே கேட்ட கேள்வி. மதுரையில் நடக்கும்போது நீ ஏன் முந்துக்கிட்டு சென்னை வரேன்னு கேட்கறாங்க உச்சநீதிமன்றத்தில். நான் கேட்கல, நீதிபதி கேட்கறாங்க. நீதிபதி இங்க பாரு, நீதிபதி கேட்டதுக்கு பதில் பேச முடியாது உங்களால. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அப்ப இதுல ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய திட்டமிடல் இருக்குன்னு தானே புரிய வரும். நீங்க என்ன வேணாலும் பிடிங்கிட்டு போங்கடா, சும்மா எதை வேணாலும் எந்த வேணாலும் சந்தேகம் கேட்கத்தான் செய்வாங்க. அரசாங்கத்து மீது குற்றம் சொல்வதே உனக்கு வேலையா போச்சு. அந்த அரசாங்கத்தை பாரு, உன் சேனல் நீ யாருக்கு வேணாலும் ஜால்ரா தட்டு, எனக்கு அதை பத்தி ஜால்ராலாம் தேவையில்லை. கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க, போயிட்டே இருக்கேன். என்னடா கேள்வி? அறிவு கட்ட ஜென்மம். இத்தனை குற்றச்சாட்டு அடுத்து அவங்க வைக்கல, தாவேக்கா வைக்கல, நீதிபதியே கேட்கும்போது அவங்களால பதில் பேச முடியல. நீதிபதி என்னத்தை புடுங்குறாரு? ஏன் கேள்வி கேட்டாரு தெரியல உங்களுக்கு? என்ன கேள்வி கேட்டாரு? சிபிஐக்கு போனா மட்டும் ஏன் பதறீங்க? சிபிஐக்கு போக கூடாது ஏன் அத்தனை ஒரு நாளைக்கு 50 லட்சம் வாங்கக்கூடிய அட்வொகேட் வச்சு ஏன் வாதாடுறீங்க? சிபிஐக்கு போனா ஒரு நாம ஏற்கனவே ஏன் பயம்? இங்க பாரு, ஏன் பயம்? ஏற்கனவே இதுல இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் ஒரு கமிட்டி, ஐஜி லெவல்ல ஒரு கமிட்டி போட்டிருக்கு. அந்த கமிட்டி வந்து அவங்க நீங்க சொல்றதை கேட்பாங்களா இல்ல மத்தவங்க உண்மையை சொல்றதை கேட்பாங்களா? ஏண்டா, அவர் ஏற்கனவே சிபிஐல இருந்தவர். நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது, உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்காங்க. இப்ப உங்க கண்ட்ரோல்ல உங்க மேல குற்றச்சாட்டு வருது. ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ரா லூசு போல. அது வந்து எந்தெந்த ஸ்டேட்ல இருக்காங்களோ அந்த ஸ்டேட்ல இருக்கவங்க முதலமைச்சர் கீழ தான் வருவாங்க. தனி டிபார்ட்மெண்டே இருக்குது. தெரியாம இல்ல, ஐஏஎஸ் சரி, ஐபிஎஸ் சரி, ஐஎஃப்எஸ் சரி, முதல்வர் கண்ட்ரோல் கீழ வர்றாங்க. கீழ வருவாங்க. ஆனா எல்லாமே அவங்க சொல்லும்போது ஒன்றிய அரசு அதெல்லாம் காரணம் கிடையாது. உங்க மேல குற்றச்சாட்டு வருது இல்ல, அரசு மேல. அரசு மேல குற்றச்சாட்டு வரும்போது அதுக்கு நீங்க பதில் பேச முடியல அப்படின்னா சிபிஐக்கு தான் போக முடியும். இந்தடா இப்பதான் வந்துட்டுல சிபிஐ போயிருக்குல்ல. ஆமா, அந்த சிபிஐ அதுக்கு ஒரு நீதிபதி ஒன்னு போட்டிருக்கானுங்க. ஆமா, அந்த நீதிபதி யார் தெரியுமா? யாரா? அந்த பானுன்னு ஒரு பொண்ணை 16 வயசு சேர்ந்து ரேப் பண்ணி அவன் பிள்ளையெல்லாம் கொண்டாங்கல, அவங்கள விடுதலை பண்ணுன ஜட்ஜு. அந்த ஜட்ஜு தான் கண்காணிப்பு குழுக்கு ரிட்டையர்ட். நீங்க தனி ஒரு ஆணையம் போட்டீங்களா அருணா ஜெகதீசன், அவங்க யாரு? சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பாளர் நீதிபதி அவர் யாரு? நானும் ஹிஸ்டரி பேச முடியும் அவங்கள பத்தி. அது தனிப்பட்ட இது. இங்க என்ன நடக்குதுன்றதா மேட்டர். அவங்க மேல உடனே நீங்க அப்ப அதுக்கு வாதாடினது யாரு? அந்த அட்வொகேட் யாரு? ஒரு நாளைக்கு 50 லட்சம் 1 கோடி கொடுத்து வாதாடுறாங்கல்ல அட்வொகேட், அவங்கள பத்தி பேசுங்களேன். அப்படியே இப்போ நீ அதை வந்து இவ்வளவு நொட்டி பேசுறிய. நொட்டி அன்னைக்கு நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொன்னானுங்களே கரூர்ல. யாரு? அந்த சாவு கொடுத்த அந்த குழந்தையினுடைய அப்பனும் இன்னொருத்தனும். அவங்க எல்லாம் சொன்னாங்களே, அவங்களுக்கு அங்க போய் 50 லட்சம் 1 கோடி கொடுத்து வக்கீல் வச்சது யாரு? எங்க? டெல்லியில. அதான் யாரு சொல்லுங்க? யாரு? என்ன தெரியாதா? தெரியல, சொல்லுங்க. எல்லாம் விஜய் தான். விஜய் தானே? ஆமா. அப்படிங்களா? அப்புறம் நீங்களா? நாங்க நேரடியா நாங்க பண்ணோம். இது திருட்டுத்தனமா இப்படி போய் பண்ணல. அதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டானா, இந்த மாதிரி எனக்கு தெரியாது, கேட்டாங்க, கையெழுத்து போட்டேன்னு சொல்லி, அதனால நான் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவனுக்கு அந்த 20 லட்சம் அந்த 2 பேத்துக்கும் போகல. தெரியுமா உனக்கு? வழக்கு தொடுத்த அந்த 2 பேத்துக்கு அவன் இல்லைன்னு நாங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னதுனால அந்த 20 லட்சம் அவங்க 2 பேத்துக்கு நீங்க கதைக்கு 20 லட்சம் கொடுத்துருக்கணும்ல எல்லாத்துக்கும். அவங்களுக்கு கொடுக்கலையே. யாருக்கு?
யாருக்கா? ஐயா அது அவங்க இறந்தவங்க குடுக்குறவங்க, அது அங்க உள்ள மேட்ரு. இப்ப நீங்க சம்பந்தம் எல்லாம் பாயிண்ட் போக கூடாது. பாரு, அறிவு கட்டத்தனமா பேசக்கூடாது. நான் இறந்தவங்க தவறுகளை பரப்புரை பண்றேன்னு அவனே சொல்லி எனக்கு ஒண்ணும் தெரியாதியா, என்கிட்ட கையெழுத்து கேட்டாங்க, ஆதார் கார்டு கேட்டாங்க, கொடுத்து விட்டேன்னு சொன்னான். சரி சரி, அவன் பாவம் அன்எஜுகேட்டட் சொல்றான். அவன்கிட்டயாவது சொல்லிருக்கணும், எப்பா கேட்டாங்க இந்த மாதிரி சொல்லுனாவது சொல்லி கொடுத்துருக்கணும். எதுவுமே சொல்லாம அவன்கிட்ட கையெழுத்தை வாங்கிட்டு அவன் பேர்ல கேஸ போட்டீங்க. இப்ப யார் மேல சொல்றீங்க நீங்க? என்ன கதை சொல்றீங்கன்னே புரியல. என்ன கதையா? உனக்கு வாயில வாழைப்பழத்தை உரிச்சு தான் சம்பந்தமான கதையை சொல்றீங்களா? யாரோ கையெழுத்து போட்டா என்ன கதை? இது தெளிவா சொன்னா மக்களுக்கு புரியும். என்ன தெளிவா மக்களுக்கு? சுப்ரீம் கோர்ட்ல இறந்தவங்க பையனோட அப்பாவும் அவங்க அம்மாவும் 2 பேர் அங்க கோர்ட்ல அங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்களா? 3 பேர் மொத்தம். என்னன்னு ஃபைல் பண்ணாங்க? என்ன மாதிரி என்ன மாதிரி என்ன மாதிரினா அது எனக்கு என்னடா சொல்லுங்க யா மக்கள்கிட்ட. இங்க பாரு, இவனுங்களுக்கு கையெழுத்து போட்டதோட சரி. கையெழுத்து போட்டாங்கல்ல, என்ன அதுக்கப்புறம் வழக்கறிஞரை வச்சுக்கிட்டது வாதாடினது எல்லாம் அவங்க. இவன் ஒன்னும் சொல்லல, இவன் சொன்னது இவ்வளவுதான், எனக்கு ஒன்னும் தெரியாது. அவரு எங்க பஞ்சாயத்து தலைவர் ஆள் அனுப்பிச்சு கையெழுத்து கேட்டாரு. கையெழுத்து அவங்க அறியாமையில இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கணும்னு போட்டிருப்பாங்க. அதுவே சொல்லல, என்னன்னு தெரியாதுங்க அப்படின்னு. ஏன்டா எல்லா ஊடகத்திலையும் பேட்டி கொடுத்தான், என்ன அதெல்லாம் பார்க்காத மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு இருந்தியா? இல்ல நான் பார்க்கல, இது என்ன சம்பவம்னு எனக்கு தெரியல. சும்மா இந்த கதையெல்லாம் விடாது. நீங்க ஏதோ ஒரு கதையை சொல்லிக்கிட்டு நான் வந்து தெளிவா ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க வன்மத்தை கக்குறீங்களா? முதலமைச்சர் கக்குறாருன்னு விஜய் பேசுறாரு. உச்சநீதிமன்றம் நறுக்கு மண்டையில கொட்டும் போது வாயை பொத்திக்கிட்டு இருந்ததா விஜயே பேசுறாரு. அவர் அதே மாதிரி திமுக ஊதுகுழல்கள் தொடர்ந்து தாவேக்காவே விஜயை ஒரு கேவலமான ஒரு சித்தரிப்பை இங்க பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னு ஆதவர்ஜனா, நக்கீரன், கோபால் போன்ற மாதிரியான ஆட்களை பேசியிருக்காரு. இதெல்லாம் நீங்க செய்யாமையே நடந்துச்சு. தம்பி, நான் தான் படிச்சு சொல்றேன். அரசியல்னு வந்தாச்சுன்னா எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஐயா, அரசியல் வந்து ஒரு நாகரிகமான ஒரு நல்ல இடமா இருக்கு. எந்த நாயுடா அரசியல் சாக்கடை நாகரிகமா இருந்தாக்க எப்படா 41 பேர் செத்துருப்பான்? நாகரிகமா புடுங்குறாங்க. அப்படி நாகரிகமா இருந்திருந்தா கள்ளக்குறிச்சியில் 40 பேர் செத்துருக்க மாட்டானே. இங்க பாரு, அவன் கள்ளச்சாராயம் குடிச்சு சாத்தான்னா அதுக்கு நாங்க என்னடா பொறுப்பு? அதுக்கு நீங்க அரசு தான் பொறுப்பு. அரசு தான் பொறுப்பு. எதுக்கு தான் ஐயா ஒரே நிமிஷம், எதுக்கு தான் பொறுப்பு எடுத்துக்குவீங்க? கள்ளக்குறிச்சி செத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்கன்னா நாங்களா குடிக்க சொன்னோம்ன்றீங்க. அது போலீஸ் நிலையத்துக்கு அருகாமையிலே வச்சு காய்ச்சி கொடுத்துருக்காங்க, குடிச்சு செத்து போயிட்டாங்க. நேற்று கோயம்புத்தூர்ல ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு ஒரு பொண்ணுக்கு, அதையும் தடுக்கலன்னா காட்டுக்குள்ள இருந்த பொண்ணை போச்சோன்னு கேட்குறீங்க. அந்த இடத்துல தான் சரக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து பிளாக்ல உட்காந்து. அதை தடுக்கிறது யாருடைய கடமை? காவல்துறை கடமை. அதுவும் எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்றீங்க. இப்ப 40 பேர் இறந்து போயிட்டாங்க கரூர்ல, அதுக்கு எங்க பொறுப்பு எடுத்துக்கலன்னா நாங்களா போச்சோம் விஜய பாக்கன்றீங்க. அரசுக்கு என்னதான் வேலை மக்களை பாதுகாக்கிறத விட? இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் பிடிச்சி குண்டாஸ்ல உள்ள போடுறது. அதான் இப்படி கேள்வி கேட்டா என்ன எதுக்கு உள்ள போடணும்? ஒன்னே தான் இப்ப குண்டாஸ்ல போடணும். இந்த கேள்விகளுக்கு பதில் பேச முடியுதா அவங்களால? என்னடா பதில்? நீ என்ன கேக்குற? நீ கேக்குற கேள்வி நியாயமான கேள்வி. கேள்வி நியாயமான கேள்வி. எது நியாயமான கேள்வி? கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பதில் சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு நாங்க ஏற்கனவே ஒரு 6 வயசு செத்தானல்ல, அப்பமே அந்த மெத்தனால் குடிச்சு செத்தான். எப்படி திரும்பவும் வித்தானா? ஏன்டா அவன் பேர்ல குண்டாசு போட்டு அவன் உள்ள இருக்கான். வேற வெளியே வந்துருச்சு. கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி அவருக்கு சொத்துக்கே வழி இல்ல, சோத்துக்கு வழி இல்ல. அவருக்கு 1 லட்சம் 2 லட்சம் வாங்கக்கூடிய அட்வொகேட் வாதாடி ஜாமீன் வாங்கி வெளியே அனுப்பிட்டாங்க கண்ணுக்குட்டிய. இப்ப பதில் பேசுங்க. ஏன்டா அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா அவன் தானடா கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தான்றீங்க. அவன் கெட்டவ பார்த்தா அப்படி தயார் இருக்கு. வீடு கூரை வீடு ஒண்ணுமே இல்ல. அவருக்கு எப்படி இவ்வளவு 10 லட்சம் வாங்கக்கூடிய அட்வொகேட் வாதாடி ஜாமீன் வாங்கி கொடுத்துருக்காங்க? எப்படி? யாரு கொடுத்தா? 10 லட்சம் எந்த அட்வொகேட்? ஹைகோர்ட்ல. அதெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க. இதுக்கு பதில் பேச மாட்டீங்கல்ல? உனக்கு தம்பி நீங்க வந்து ரொம்ப ஓவரா நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் கேள்வியை சொல்லிட்டேன், பதில் பேச முடியல. நான் தான் சொல்றேனே, கள்ளச்சாராயம் குடிச்சவன் திமிரு பிடிச்சு அவன் குடிச்சு செத்து போயிட்டான். அவன் குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற தடுக்க வேண்டியது யாருடைய வேலை? தடுக்க வேண்டியது காவல்துறை. சரி, கள்ளச்சாராயத்தை விட்டுருங்க, திமிரு. இப்போ இந்த பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுல்ல, அண்ணன் சொல்லி நடந்துச்சு, ரைட்டு, அது ஓகே விட்டுருங்க, ஏதோ ஊற்றி மழுங்கடிச்சிட்டீங்க. இப்போ கோயம்புத்தூர் நடந்துச்சு தெரியுமில்ல, அந்த சம்பவம் நடந்த இடத்துல பக்கத்திலே உட்காந்து சாராயம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பிளாக்ல. நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க போய் அடிச்சு உடச்சாங்க போயிட்டு கடைசி அந்த கடையை போயிட்டு. நடந்துச்சா இல்லையா? அது நடந்துச்சுப்பா. இப்போ இதுக்கு யார் பொறுப்பேற்பா? யார் பொறுப்பேற்பா? அந்த ஏரியாவுடைய ஆய்வாளரை தான். அந்த காவல்துறை மட்டும் தான் பொறுப்பேற்கணும். அவன் தானடா அந்த ஏரியா எம்எல்ஏ யாரு, அதுக்கு மினிஸ்டர் யார், அதெல்லாம் பொறுப்பேற்க மாட்டாங்க. எல்லாம் பொறுப்பெடுக்க மாட்டாங்க. அந்த துறை காவல்துறையினுடைய டியூட்டி தான் அந்த மாதிரி. காவல்துறை யாருக்கு கீழயா வருது? யாரு கீழே வந்தா என்னடா பண்ண வேண்டியதாண்டா? கீழே அடி முனி நேர் சிறந்த ஆட்சி பாப்பாங்க. இதெல்லாம் அவர் பார்வைக்கு அவருடைய கேள்வி பார்க்காததுனாலதான் அப்படி பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுன்னா அவர் நல்ல கமிஷனரே பேசினாரு. இரவு 12 மணிக்கு ஒரு பெண்ணு தனியா அந்த காட்டுக்குள்ள போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்னு அவரே கேட்டாரா? சரி, அது உங்க திமுக ஆளுகளை மாத்த முடியாது. ஏன் போனீங்க என்ன கேட்பீங்க? இல்ல
இது ஐயா அது தவறு. நியாயம். நான் ஏத்துக்கிறேன் நடந்தது. நான் ஏத்துக்கிறேன். நைட் 12 மணிக்கு ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி போன தப்பு, ரைட், முதல் பாயிண்ட். அப்படி போனா அப்படி ரேப் பண்ணுவாங்களா? அது தப்பு. ரேப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது யார்? தப்பு. அது ரேப் பண்ணது தப்பு. அந்த பிள்ளை நாங்க கேக்குறது அதை தடுங்கன்னு தான் கேக்குறேன். அது அவங்க பர்சனல். நீங்க பர்சனல்ல போக எனக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஒருத்தவங்க தனிப்பட்ட பர்சனல்னா அப்ப எங்க வேணாலும் இவ போவா, அதுக்கு ஒரு அரசாங்கம் பொறுப்பா இருக்குமாடா? என்ன என்ன அநியாயம். ஐயா எங்க வேணாம்னா அவங்க கார்ல உட்கார்ந்து அவங்க தனிப்பட்ட ஒரு இது தனிப்பட்ட கார்ல உட்கார்ந்துருக்கான்னு கார்ல உட்கார்ந்துகிட்டே என்ன பண்ணீங்க? தண்ணியை போட்டே பண்ணீங்கன்னா போதை தான் காரணம் கடைசியா. ஐயா போதையினால தான் நடக்குது. போதையினால தான் நடக்குது. நான் இல்லைன்னு சொல்லல. போதையை ஒழிக்கிறதுக்கு எங்களால இயலல. முந்தைய அரசு ஆரம்பிச்சு கொடுத்துட்டு போய் முந்தைய இல்ல உங்க அரசு அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்க அரசு பண்ணல. ட்ரிங்க்ஸ் பண்ணி பண்றனோட இந்த கஞ்சா ஊசி ஏதோ மெத்தன ஏதோ சொல்றாங்கல்ல அதை யூஸ் பண்ணி தான் அதிகமா நடக்குது. அதெல்லாம் நாங்க இப்ப ரொம்ப 90% இல்லவே இல்ல. எல்லா இடங்களிலும் சுலபமா கிடைக்குது. அப்ப எனக்கு வாங்கி கொடு. வாங்க போவோம், வாங்கி தரேன். வா வா வாங்க போவோம் போவோம் போவோம். சும்மா வெப்சைட்ல போட்டாலே என்னென்னமோ வருது கருமா. போடு டைப் பண்ணுங்க. அதுல கஞ்சா வேண்டும் டைப் பண்ணுங்க. வரும் வரும் வரும். வெப்சைட்ல வித்துக்கிட்டு இருக்கான் உட்கார்ந்து அவன் ஃபிளிப்கார்ட் அமேசான் மாதிரி. அது தடுக்க முடியல உங்களால. இதுக்கும் பதில் கிடையாது. பொய்யெல்லாம் பேசக்கூடாது. பொய்யெல்லாம் இல்ல, உண்மையை மட்டும் தான். எனக்கு போடு. இந்தா போட்டு காட்டு. என்ன போட்டு காமிச்சிட்டா? போட்டு காமி பாக்கக்கூடிய மக்களே டைம் பண்ணி பாப்பாங்க. கஞ்சாவை இங்க கொண்டு வர சொல்லு. காசு தருவீங்களா? காசு தருவீங்களா? காசு தரேன். சும்மா ஜஸ்ட் ஒரு 10 கிராம் கொண்டு வர சொல்லு. போதும். போதுமா? போதும். அவ்வளவு போதுமா உங்களுக்கு? போதும். 10 கிராம். பதில் பேசுங்க. ஏன்னா கஞ்சா கேக்குறீங்க. என்னடா நீ பின்ன என்ன பேசுற? என்ன ஆன்லைன்ல கஞ்சா விக்கிறாங்கற? நான் சொல்லல. டெய்லி நியூஸ் பேப்பர்ல வருது, ஆன்லைன்ல விக்கிறாங்க. நீ வேற நியூஸ் பேப்பர்ல வருது, டிவி. ஒரே ஒரு கேள்வி. என்னமோ கப்பல்ல வருது, ஆத்தாளுக்கு ஒண்ணு, எங்க அண்ணனுக்கு ஒண்ணு, எங்க அப்பனுக்கு ஒண்ணு கதையா பேசி. நீங்க எதுக்கு தான் பொறுப்பு ஏத்துக்குவீங்க? நாங்க எல்லாத்துக்கும் நாங்க தான் பொறுப்பு. இல்ல ஏத்துக்கலையே. நாங்க தான் பொறுப்பு. ஏத்துக்கலன்றே அப்புறம் பொறுப்புனா ஏத்துக்கலைன்னா எப்படி அரசாங்க நடவடிக்கை எடுக்குது? அயோக்கிய பையில எங்க நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? ஏன்டா இப்போ நாங்க 3 பேரையும் சுட்டு பிடிச்சிட்டோமா இல்லையா? எப்படி சுட்டு பிடிச்சீங்க? 18 மணி நேரத்துல. ஏன் சுட்டு பிடிக்கிறத முன்னாடி தடுக்க முடியல? தடுக்க முடியலன்னா ஒரு பெட்ரோல் வண்டி இந்த பக்கம் விட்டு தான் நடந்துருக்காதே. எங்கள்கிட்ட சொல்லிட்டு ஐயா அந்த கார்ல ஒரு பொண்ணு இருக்குது, நாங்க போய் ரேப் பண்றோம், நீங்க வந்து பிடிங்கன்னு சொல்லிட்டு போவானா? சொல்லிட்டு போனாதான் தகவல். சொல்லிட்டு போலப்பா. சொல்லியிருந்தானா நாங்க தடுத்திருப்போம். இந்த பிள்ளை நான் இந்த மாதிரி நிகரான காவல் நிலையம் சொல்றாங்க. இந்த காட்டு இந்த பொண்ணும் எங்க காவல்துறையில ஐயா நான் இந்த மாதிரி தன்னந்தனியா அங்க என் காதலனை சந்திக்கிறதா இந்த காட்டுக்குள்ள போறேன், எனக்கு நீங்களும் பாதுகாப்பு கொடுங்கன்னு இந்த பொண்ணும் கேட்கல, ரேப் பண்ண பயிலும் பாதுகாப்பு கேட்கல. அதனால 2 பேத்தையுமே பிடிச்சி உள்ள போட்டாச்சுப்போம். சபாஸ். ஸ்டாப் பண்ணிக்கங்க நீங்களே உங்களுக்கு உங்க அரசுக்கு. இந்த மாதிரி பதில் பேசுறீங்கல்ல. ஆமா, ரொம்ப சிறப்பா இருக்கு. மனசாட்சியே இல்ல கொஞ்சம் கூட. மனமா? இது மணக்காதுடா. மனம் அந்த மனம் இல்ல, இந்த இங்கிட்டு இருக்குல்ல இதயத்துக்கு பக்கத்துல மனசாட்சி. அந்த சாட்சி எல்லாம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த 3 நாயை இப்ப குண்டாசுல போட்டாச்சு தெரியுமா? அதுவும் உண்மையா பொய்யான்னு தெரியல. அட பாவிகளா நாசமத்து. இல்ல அது எவன் தெரியலையே. எங்களுக்கு உண்மை தெரியணும்ல. உண்மை தந்தானே ரைட் ஓகே. அந்த பொண்ணு சொல்லணும், அந்த பொண்ணு இவங்க தாயா பண்ணது அப்படின்னு சொல்லணும். இங்க பாரு, ஒருத்தனுக்கு கஞ்சாவை போதையை பயன்படுத்திட்டு 11 மணிக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு 3:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரமா வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கானா? அவனுக்கு பயமே வரலனா? 3 பேரு. அதான் 3 பேர் தான் சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா அண்ணன் தம்பி பயிலுவோம். அந்த வேற விளக்கமா சொல்லுங்க. வெக்கங்கட்ட தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கா? கேவலப்பட்ட பயிலுவோம். அதான் சொல்றேன். அப்படிப்பட்ட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. எங்க ஆட்சி? ஏன்டா நான் தான் அவன் எங்கிட்ட ரேப் பண்ண போறேன்னு அவனும் சொல்லிட்டு போல, இவளும் காட்டுக்குள்ள போறேன்னு இவளும் சொல்லிட்டு போல. ஐயா சொல்லிட்டு போறதுக்கு வரலையா? இப்படி பயம் இல்லாம இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்களை செய்யறாங்களே, இது உங்களுடைய ஆட்சி காலத்துல நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றான். சரி, அதெல்லாம் காட்டுக்குள்ளேயும் நடக்குது, நாட்டுக்குள்ள இருக்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் நடக்குதுன்னு சொல்ல வர்றான். பரவாயில்ல பரவாயில்ல. இனிமே வர்ற காலத்துல இதெல்லாம் இனி வர்றேன்னு சொல்லாம வந்ததுக்கு பதில் சொல்லுங்க. வந்ததுக்கு தான் நாங்க நீதிமன்றத்தின் மூலமா அது வளர. இதுலயே இவ்வளவு சூட்சமா இருக்கும்போது விஜய்க்கு இந்த கரூர் சம்பவத்துல உங்களுடைய சூட்சமம் இருக்காதா அப்படின்றதான் தாவேக்காவுடைய கேள்வி. தாவேக்காவோட போய் தண்ணி குடிப்போம். என்ன தண்ணி குடிக்க? தண்ணியை குடிச்சாலும் சரி மூத்த. இல்ல தாவேக்காவை தற்கூரிங்கிறீங்களே, யாரா சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. நான் எப்படா சொன்னேன்? திமுகவினர் என்ன பத்தி தனி என்ன அதெல்லாம் பேசக்கூடாது. உங்க திமுக சேர்ந்தவங்க உங்களுடைய மிகப்பெரிய ஆளுமைகளே பேசுறாங்க. அவங்களாம் தற்கூரி அணில் கிணில்னா புரியல. ஓட்டு உங்களுக்கு ஓட்டு பண்ணும்போது இனிச்சுச்சு. இங்க பாரு, அணில் குஞ்சுன்னு சொன்னது எந்த தலைவர்? எந்த தலைவர் சொல்லல? சீமான் தானே சொன்னாரு. நான் சீமான் சொன்னாரு அதெல்லாம் நான் வரல. சொன்னாங்களா இல்லையா? நாங்களா சொன்னாங்களா இல்லையா? அது பேர் வச்சது யாரு? அதெல்லாம் தெரியாது எனக்கு. சொன்னாங்களா இல்லையா? அதனால அவங்க எல்லாம் சொல்லிவிட்டாங்க. நான் சொல்லலப்பா. நான் விஜய் பேர்ல நீங்களே சொல்லியிருக்கீங்க. நான் போற காணொளியில போய் பாருங்க. அனில் குஞ்சுன்னு சொல்லி இருந்திருப்பேனே தவிர வேற தவறா நான் சொல்லியிருக்க மாட்டேன். காரணம் என்னன்னா சின்ன பிள்ளைகள் தட்டக்காட்டுல ஓடி விளையாடுற மாதிரி இந்த பிள்ளைகள் ஓடி விளையாண்டுருச்சு. அதனால இந்த மாதிரி தவறுகள் நடந்துருச்சு. இனி போற காலத்துல ஓடி விளையாண்டு நடந்தா ஓகே ஏத்துக்குவோம்யா. ஓட விட்டு நடத்தின மாதிரி இருக்குதுன்னு சொல்ல வராங்க.
நீ எதை வேணாலும் சொல்லுவீங்கப்பா, உருட்டுற பசங்க எப்படி வேணாலும் உருட்டலாம். மண் சட்டிக்குள்ள தண்ணியை ஊத்தின உருட்டினாலும் உருட்டும், பித்தளை பாத்திரத்தை தண்ணியை ஊற்றி உருட்டினாலும் உருட்டும். ஆனால் பித்தளை பாத்திரம் தண்ணியை ஊற்றி உருட்டினேன்னா கொஞ்சம் நேரம் உருளும். மண்பானையில் தண்ணியை போட்டு உருட்டினேன்னா டொப்புன்னு உடஞ்சி போயிடும். அது மாதிரி தான் உடஞ்சி போச்சு. காரணம் நீங்கள் இல்லை, நாங்கள் இல்லை. சரியா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சிறப்பாக செயல்படக்கூடிய அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல உங்கள் திமுகவில், அவங்களெல்லாம் வெளியே காட்ட மாட்டீங்க, மறைச்சு வச்சிருக்கீங்க. ஏன் எல்லாருமே எங்க அமைச்சர்கள் தான், எங்க கட்சிக்காரங்க. எங்க கல்லா கட்டுறாலும் அது மட்டும் தான் தெரியுது வெளியில. அப்படிலாம் சொல்லாத. இப்போ ஐயா நீங்க இந்த சீனியர் உங்களை சொல்றது அந்த மாதிரி ஆட்கள் தான் வெளியே தெரிறாங்க. இப்ப பழனிவேல் தியாகராஜன் மிகப்பெரிய ஒரு தலைவர், அவரெல்லாம் வெளியவே தெரிய மாட்டுறாரு. பெரியசாமி தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய சீனியர், ஜூனியரா வந்தாரு அமைச்சர் மெய்யநாதன், அவரெல்லாம் நல்ல சிறப்பாக செயல்பட்டாரு, ஸ்போர்ட்ஸ் சுற்றுச்சூழல்னு, அவரும் வெளியே தெரிய மாட்டாங்க. என்ன காரணம், ஏன் வெளியே தெரிய மாட்டாங்க? மெய்யநாதன் ஒரு ஏற்கனவே அவர் முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவர். முத்திரையர்ல ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்துல கூப்பா கிருஷ்ணனு கொடுத்தாங்க. அவர் முத்திரையர்ல தெலுங்கு முத்திரையர், இவர் தமிழ் முத்திரையர், இவர் கொடுத்துருக்காங்க. இவர் சிறப்பாக தான் அந்த துறையில செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த துறை சிறப்பாக இருக்கிறதுனால தான் முந்தா நாள் கூட எங்க முதலமைச்சர் அந்த இது ஹாக்கியுடைய இதுக்கு அந்த இது கொடுப்பாங்க கோப்பையை, அதை அறிமுகம் கூட பண்ணி வச்சாரு. ஸோ அதனால இப்போ இவர் மெய்யநாதன் வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்போர்ட்ஸுகள் இப்போ நடக்குது. ஸ்போர்ட்ஸுக்குன்னு அவரை வேற அதை சிறப்பாக நடத்துகிற ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அதை வாங்கி அப்படியே உதயநிதி கொடுத்துட்டீங்களே. அதுதான்ப்பா உதயநிதி. இப்போ இவர் ஆரம்பிச்சாரு, இப்போ உதயநிதி பண்ணுறாரு. இப்போ உதயநிதி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மக்கள் ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. மெய்யநாதனுக்கு நல்ல இலாக்கா தானே கொடுத்துருக்கு. இப்போ இருக்க மெய்யநாதனுக்கு கொடுத்துருக்க இலாக்கா நல்ல நலத்துறையை கொடுத்துருக்கோம். அதனால அவர் அதுல சிறப்பாக தான் செய்யறாரு. மெய்யநாதனை பார்த்தேன்னா கேட்டேன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் முத்திரை சமுதாயத்தில் இது வரைக்கும் நீங்க அமைச்சர் பதவியை கொடுத்ததே இல்லை. அதிமுக கூப்பாகிருஷ்ணன் கொடுத்தாங்க, முதல் முறையா அவர் கொடுத்துருக்கீங்களே. அவர் தொடர்வாரா 2026 நீங்க ஆட்சி அமைச்சர் தொடர்வாரா? கண்டிப்பா நாங்க வச்சுப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பேர்ல எந்த ரிமார்க் இல்லை, எல்லாம் நல்லபடியா பண்றாரு, ரொம்ப திறமையா பண்றாரு. ஏற்கனவே 4-5 மாவட்டங்கள்ல அந்த முத்திரையர் மக்கள் இருக்காங்க. அந்த வாக்குகளை எல்லாம் வரக்கூடிய 26 தேர்தலில் வாங்கி அந்த பக்கம் வெற்றி வாய்ப்பை எங்களுக்கு தேடி தருவார். ஏற்கனவே அதுக்கு பொறுப்பாளராக நம்ம நேரு இருக்காரு, இவர் அன்பில் பொய்யாமொழி, இவர் 3 பேர் இருக்காங்க. சிறப்பாக அந்த ஏரியாக்கள்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதா தான் எனக்கு தகவல் கிடைக்குது. அதனால மெய்யநாதனுக்கு மெய்யாலுமே நல்ல பதவி கிடைக்கும். சரி, ஓகே, இதெல்லாம் கிடைக்கிறது ரைட்டு. நீங்கள் ஒழுங்காக வழி நடத்துறீங்களா எல்லாரையும்? எப்போ நாங்கள் என்னப்பா வழி நடத்த போகிறோம்? அமைச்சர் பொறுப்பில் அவங்க என்னென்ன செய்யணுமோ அதை அவங்க துறை வாரியாக அவங்க செய்வாங்க. அந்த துறை வாரியாக ரெவ்யூ பண்ணுறது சிஎம் ரெவ்யூ பண்ணுவார். அது அவங்களுக்குள்ளே இருக்குன்னா இப்படி பண்ணுங்க. தொடர்ந்து நேரு மேலே ஒரு அலிகேஷன் வருது, சக்கரபாணி மேலே அலிகேஷன் வருது, நெல்லெல்லாம் மழையில நனைஞ்சு போச்சுலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்க பாரு கண்ணு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அமைச்சர் அரசு பொறுப்புகளில் இருக்கும்போது ஏதாவது தவறுகள் இல்லாமல் இருக்காது. ஏதாவது 1-2 தவறுகள் நடக்க தான் செய்யும். அந்த தவறுகளை பெரிய அளவில் வரத்தான் செய்யும். என்னன்னா அரசுங்கிறதுனால பெருசாக தெரியும். இப்போ நீங்கள் நானும் தவறு பண்ணோன்னா அது பெரிய அளவில் யாரும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அரசுங்கும் போது அது பெருசாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் கேஎன் நேரு மேலே இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வருது வைக்குதுன்னா கேஎன் நேருவை பற்றி தெரியாதவங்க பேசுகிறது. ஏன்னா அவர் அப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்த காலத்தில் அவர் தெய்வமாக கும்பிட்றானுங்க. அவர் கண்டக்டர் டிரைவர் போஸ்டர்லாம் போட்டார். யாருக்கிட்டையும் பைசா காசு வாங்கினதில்லை. பைசா காசு இன்னும் நான் பச்சையாக சொன்னால், நான் ஒரு 2 கண்டக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். உடனே அவர் பிஏட்ட அந்த பேப்பரை கொடுத்து நான் ரெக்கமெண்டேஷன்னு திமுக அரசில் செஞ்சதே நான் தான். அப்போ கலைஞர் ஆட்சி காலம் அது நான் கொடுத்தேன். நான் அந்த 2 பேர்த்துக்கு அந்த போஸ்டிங்ஸ் போட்டு கொடுத்தாரு. ஸோ அதனால அவர் வாங்கினாருங்கிறத சத்தியமாக சொல்கிறேன், என்னால் நம்ப இயலப்போ. புரிஞ்சுக்கிட்டியா? அது வேற ஏதாவது இருக்கலாம், அது என்னங்கிறத அரசு பண்ணோம். அதுதான் ஏற்கனவே இடி சொல்லியிருக்குல்ல, விசாரணை வளையத்தில் வரும், பார்த்துக்குவோம். அதனால் அவர் நேருவை பொறுத்த மட்டும் தப்பு தண்டா பண்ணாத ஆள். தேர்தலில் நல்ல ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக மக்களை பண்ணுவார், எடுப்பார், வைப்பாரே தவிர மற்றபடி அவங்களுக்கு கண்ணு தொழில் ஏகப்பட்ட தொழில் இருக்குது கண்ணு. தொழில் மூலிமா அவங்களுக்கு வர்ற வருமானமே போதுமானது. இதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா? அதனால் எடுத்தோம் கவிழ்த்தோங்கன்னு பேசுகிறத இந்த மாதிரி உங்கள் சேனலில் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது குறைச்சிடணுமா? அதை கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேளுங்க, பழி சுமத்தாதீங்க. சரி, பழி சுமத்தாவும் உண்மையாக இருந்தால் கேள்வி கேட்கலாம். கேள்வி பதில் சொல்லிடுவீங்க? இப்போ சொல்லுவேன். சரி, ரைட்யா. உங்கள் நேரத்தை பகிர்ந்து தம்பிக்கு ரொம்ப நன்றி.
தொடர்ந்து பேசுவோம்.